ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாருக்கும் வணக்கம். பில்பக்ஸ்ல ஒரு கஸ்டமர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, கேஒய்சி அப்டேட் பண்றது, கேஷ்பேக் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். பில்பக்ஸ்ல நீங்க ஒரு கஸ்டமரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பிரான்சைசர் லிங்க் மூலியமா தான் நீங்க ஜாயின் பண்ண முடியும். சோ நீங்க பிரான்சைசர்ல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வாங்கிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பேசிக்கா சில டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. இதை கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கணும். ஆல்ரெடி இப்போ நீங்க பிரான்சைஸா இருக்கீங்க, பட் நீங்களும் கஸ்டமர் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வேற இமெயில் ஐடி வேற ஃபோன் நம்பரை கொடுத்தா நீங்க ஓப்பன் பண்ணணும். பிரான்சைஸுக்கு நீங்க ஒரு இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. பட் அதையே இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. யூசர் நேம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவையான நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சும்மா புரியணும் அப்படிங்கிறதுனால யூசர் 123 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் அக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பில்பக்ஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யுவர் பிரான்சைசர் அப்படின்னு போட்டு யாருடைய லிங்க் மூலமா நீங்க ஜாயின் பண்ணீங்களோ அவங்களுடைய நேம் அதுல ஷோ பண்ணணும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு இந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. டாக்குமெண்ட் டைப்ல ஆதார் கார்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டுடைய 12 நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அடுத்து சூஸ் ஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதாருடைய ஃப்ரண்ட் பேஜையும் பேக் பேஜையும் அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கேஒய்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கேஒய்சி சப்மிட் சக்சஸ்ஃபுல் வந்துச்சு. இதை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கேஒய்சி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அடுத்த ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா இந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி ஆட் ஃபண்ட் அப்படிங்கறத கொடுக்கணும். இதுல பிரான்சைசிஸ் பேங்க் டீடைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கம்பெனியுடைய அக்கௌண்ட் கிடையாது. உங்களுடைய பிரான்சைசி யாரோ அவங்களுடைய அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். ஸோ அவங்க தான் உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ மினிமமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க 15 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு வேணா அனுப்பிச்சிக்கலாம். இப்போ எனக்கு மேல ஷோ பண்ற அந்த இதுக்கு வந்து நான் ஜிபேவோ நெட் பேங்கிங் மூலியமாவோ 15 ரூபாய் அனுப்பிச்சுக்கிறேன். மினிமம் 15 ரூபாய் அனுப்பணும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். நான் இப்போ அவருக்கு வந்து 15 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன். அதனால 15 அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் ஐடி நீங்க ஜிபேல பண்ணியிருந்தாலும் சரி இல்ல நெட் பேங்கிங்ல பண்ணியிருந்தாலும் அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அந்த ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க பே பண்ணிருப்பீங்களா அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஃபண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ உங்க பிரான்சைஸ்க்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் போயிருக்கும். அவர் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபண்ட் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேஒய்சி சப்மிட் பண்ணிட்டோம், ஆட் ஃபண்டும் கொடுத்துட்டோம். இது ரெண்டையும் அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்க பில் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அப்லோட் பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நீங்க எந்த ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த ஷாப்புடைய நேம் எவ்வளவு பில் அமௌண்டோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன். அதை நான் கொடுக்குறேன். சாய் இந்தியன் ஆயில் அப்படிங்கிற பெட்ரோல் பங்க்ல தான் போட்டேன். பில் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய். இதுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னா 15 ரூபாய் பிடிச்சிருவாங்க. நீங்க ஆல்ரெடி உங்க வேலெட்ல வந்து நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால வந்து இந்த பில்லை வந்து அப்லோடே பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேஒய்சி அப்ரூவ் பண்ணிட்டு ஆட் ஃபண்ட் கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து கிளிக் டு அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பில்லை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பில் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி 15 ஹாஸ் பின் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி மேனேஜ் பில்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு பெண்டிங் பில்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்க. இப்போதான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் சார்ஜ் வந்து 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒன்ஸ் இதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வேலட்ல அந்த அமௌண்ட் வந்துடும். நீங்க பில் அப்லோட் பண்ணும்போது லாஸ்ட் 2 டேஸ் பில் மட்டும் தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஒரே பில்ல மல்டிபிள் பீப்புள் நீங்க பண்ணியிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க எந்த பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த பில்லை மட்டும் கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ண பில்லே திருப்பி உங்க வீட்டில் இருக்கவங்களோட உங்க ஃப்ரெண்ட்ஸோ பண்ணாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க பில் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ரூவ் பில்லை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல ஷோ பண்ணும். நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் உங்களுக்கு 100 ரூபீஸ் மேல வந்துருச்சு அப்படின்னா மேனேஜ் வித்ட்ராவல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வித்ட்ராவல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. மேல உங்களுடைய ரிவார்ட் வாலெட் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத ஷோ பண்ணும். உங்களுடைய பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் வித்ட்ராவல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். அதை நீங்க வித்ட்ராவல் ஹிஸ்டரியில போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல எப்படி வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்றது, ஆட் ஃபண்ட் எப்படி பண்றது, எப்படி ஒரு பில்லை கிளைம் பண்றது, கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் எப்படி வித்ட்ராவல் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்.